பந்தம் அகற்றும் அனந்த குணம் பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகுமல் இனத்தின் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றேன். அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி, பிரசன்ன விநாயகர் திருவடியை வணங்கி, அருள்மிகு 48 மண்டல கால மகா கணபதியினுடைய கோடானக்குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி, இன்று நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் 13/7/2025 ஆனி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 9:36 மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீன ராசியில் வக்ரம் பெறுகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 13/7/2025 வக்ரம் பெறுகிறார். கிட்டத்தட்ட நவம்பர் 25 வரை 138 நாட்கள், அந்த காலங்களில் 138 நாட்கள் வக்ரம் பெறுகிறார் மீனராசியில். ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான். சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி, பார்த்தீங்களா, சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார். அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எறிந்துருவார். பல காரியங்களை கண்ணியமிக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்தவர். பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர், நடத்தி காட்டக்கூடியவர். ஒருவருக்கு அவர்களின் கர்ம வினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். அவர் எவ்வளவு பெரிய ஆளும், தொழிலதிபராக இருந்தாலும் சரி, பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர். ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை, சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 10வது ராசி நம்பர் 1. அதுக்கடுத்தது இப்போ நம்ம யாரை பற்றி கதாநாயகனை பேசுகிறோம், அவருடைய ராசி. இப்போ காலபுருஷனுக்கு 10, தர்ம கர்மாதிபதிக்கு அதிபதி. அதுக்கடுத்தது இப்போ நாம் யாரை பற்றி கதாநாயகனை பேசுகிறோம், அவர். அதுக்கடுத்தது தான் வேலை உண்டு தான் உண்டு. இங்கே சொல்லுங்கள், தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடியவங்க அவங்க தான். பிறருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காம இருக்கிறது மகர ராசி. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறது மகர ராசி. அதனால தான் எந்த செயலியும் தவற விடாமல் செய்யக்கூடியவங்க மகர ராசி. நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். வாழை இலையை போடுவாங்க ஹோட்டலில், கரெக்டாக உப்பு கொண்டு வந்து வைப்பார். உப்பு கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து வைப்பாங்க காய்கறி கூட்டு வைப்பாங்க, அப்புறம் சாதம், அப்புறம் சாம்பார் எல்லாம் ஊற்றி நெய் ஊற்ற மறந்துடுவாங்க. உங்கள் ஓனர் கூப்பிடுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், ஓனர் நான் தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அங்கே போகிறீங்க? வீட்டில் கண்ணாடி மாட்ட வர்றாங்க, கண்ணாடி மாட்ட பிறகு எல்லோரும் போன பிறகு கேட்குற யாருங்க தொழிலாளியெல்லாம் மாட்டி போனாங்க, ஓனர் கண்ணா ஐயா நான் தாயா தொழிலாளி, நான் தாயா ஓனர். இப்போ தொழிலாளியே கிடையாது, ஓனர் தான் எல்லாருமே செய்கிறமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மகர ராசிக்காரவங்க தொழிலாளியும் மகர ராசி, முதலாளியும் மகர ராசி, இலையை போடுவரும் மகர ராசி, இலையை எடுப்பதும் மகர ராசி. அதுக்குத்தான் தவறவிட்ட வாய்ப்பும் தவறவிட்ட கல்வியும் தவறவிட்ட திருமணம் தவறவிட்ட புத்திர பாக்கியம் டோட்டலாக தவறவிட்ட வாழ்க்கையை காலம் கடந்த பின்பு காண்பதை விட கொடுமையானது விவேகமற்றது வேறொன்றும் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட தாங்கள் மௌன மொழியே தங்களது தவம். மௌன மொழியே தங்களது தவம் மொழி. பார்த்தீங்களா, பார்வையிலே பேசுறது யாரு, மகர ராசி. பார்வையிலே பேசுறது மகர ராசி. கண்கள் தான் பேசும், வாய் பேசாது. அவங்களுக்கு தியானம் தவம் மிகவும் உச்சத்தில் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு சனி வக்கரம். அப்போ யார் அவர், அவருக்கு உரியவர். அப்போ அவர் என்ன செய்வார், இயல்பு நிலைக்கு மாறி இருப்பார். அப்போ சனி அவருடைய வீட்டுக்கு என்ன செய்வார், நல்ல நாளில் 138 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், ஏற்கனவே பாத சனி முடிஞ்சு 7.5 முடிஞ்சு இப்போ தான் சுகமாக இருக்கார்.
இப்போ தான் நல்லா இருந்திருக்காங்க. அப்போ இப்படி நேரத்தில் மகர ராசிக்கு எங்கே இருக்காரு? சனி 3ல் இருக்கார். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. 3, 6, 8, 11 அந்த ஒரு ப்ரிடிக்ஷனில் 3, 6, 8, 11 இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கும்போது முயற்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், நல்ல முடிவுகளை கொடுக்கும். ஏன் கஷ்டப்பட்டுருக்குறீங்க? சாதாரண கஷ்டம் இல்லை, சாதாரண கஷ்டமாக மகர ராசிக்காரங்க சாதாரண தவறு. அதான் நான் சொன்னது, தவற விட்ட வாய்ப்பு, எத்தனை வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்க, எத்தனை கல்வியை தவற விட்டுருக்கிறீங்க, எத்தனை பெண்ணை காதலிச்சு கை விட்டுருக்கிறீங்க, எத்தனை கொடுமையானதில் சிக்கல் இருந்து வந்திருக்கிறீங்க. எல்லா கஷ்டத்தையும் உணர்ந்து தானே வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த இதுலையாவது ஒரு நல்லது கிடைக்கும்னு நினச்சா உங்களுடைய ராசிக்கு 3ல் இருக்கிறாங்க. அப்போ ராசிக்கு 3ல் இருக்கும்போது முயற்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், முயற்சி இன்மையை கெடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும், நல்ல தவத்தை கொடுக்கும், நல்ல ஊக்கத்தை கொடுக்கும், ஆக்கத்தை கொடுக்கும். மகராசி நேயர்களுக்கு இந்த 138 நாட்களில் அகலக்கால் வைக்காம இருப்பதை கொண்டு செயல்படுங்க. என்னதான் உங்கள் ராசியாக இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையில் உங்கள் வயசை பாருங்கள், உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த பாவகத்தன்மையை நம்ம மாற்ற முடியாது. அப்போ பாவகத்தன்மையை மாற்ற முடியாதுன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுத்து தான் ஆகணும். அதனால் என்னதான் முன்னாடி உள்ள நட்பு, முன்னாடி உள்ள உங்களுடைய அதிபதி மகராசிக்கு அதிபதியாக இருந்தாலும், அதாவது இயல்பு நிலைக்கு மாறாக, இயல்புக்கு மாறானவே செயல்படும் போது அப்போ உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படும். ஆனால் எதிர்ப்பாக செயல்பட்டாலும் உங்களுடைய ப்ரிடிக்ஷனில், உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போது சனீஸ்வரன் எந்த நிலையில் இருந்தாலும் அதனுடைய நன்மையை, அந்த பாவகத்தினுடைய நன்மையை கொடுத்து ஆகணும் என்பது ஜோதிட விதி. அந்த ஜன்ம பாதகத்தை கொடுக்கும்போது ஜோதிட விதி. எனவே தயவு செய்து மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம், அதாவது இல்லாத ஆளைக்கு இழுப்பு சர்க்கரைன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி சர்க்கரையாக இருப்பீங்களே ஒழிய அதில் வேறு நாட்டு சர்க்கரையாக இருக்க மாட்டீங்க. நல்லா ஜீனியாக தான் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மகரத்தில் யாராக இருக்கிறா? பெரிய ஆள்லாம் இருக்கிறீங்க. உத்திராடம் பெரிய ஆள், அதை விட பெரிய ஆள் திருவோணம், அதை விட பெரிய ஆள் அவிட்டம். 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த 3 நட்சத்திர அதிபதியில் சொல்கிறதையே சொல்லக்கூடிய கிளிப்பில் இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் அங்கே ஒரு 12 ராசிக்கும் கிளிப்பில் இருக்குது. 12 ராசிக்குமே கிளிப்பில் இருக்குது. அப்போ 12 ராசிக்கும் கிளிப்பில் இருக்கும்போது நிச்சயமாக மகரத்துக்கு யார் கிளிப்பில்லைன்னா நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த தடவை நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். இருந்தாலும் ஒரு குழு கொடுக்குறேன். காலபுருஷனுக்கு 4ஆம் இடமா இருக்கிறது யாரு? காலபுருஷனுக்கு ஜாதகத்தில் மேசத்துலேருந்து 4ஆம் இடமா இருக்கிறவர் தான் சொல்கிறத சொல்லக்கூடியவர். அந்த நட்சத்திர அதிபதி அவிட்டம் தவிட்டுப்பாங்க நிறைய, உத்திராடம் மேலோங்கி நிற்கும். அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இப்போ அகலக்கால் வைக்காம கொஞ்சம் அந்த பழைய கஷ்டம் இருக்காதுல்ல, பழைய கஷ்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3லேருந்து வக்கரம் வர்றதுனால நிச்சயமாக என்னதான் தான் பிள்ளைய கொல்லுவாங்களா? தான் பிள்ளைய கொல்லாது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக மரம் சம்மந்தப்பட்டது, தார் சம்மந்தப்பட்டது, கருப்பு சம்மந்தப்பட்டது, லேபர் சம்மந்தப்பட்டது, அந்த அது என்ன சொல்கிறோம், நம்ம அந்த ஹோட்டல்லாம் இருப்பதில் க்ளீனிங் பண்ணுறது, ஹோட்டல் க்ளீனிங் பண்ணுறது, கழிப்பிடத்துக்கு ஓனர் யார்? அவங்க தான் கழிப்பிடத்துக்கு ஓனர் இருக்கிறதுக்கு. கழிப்பிடம் காசு இல்லையா? கழிப்பிடத்துக்கு ஓனமாக இருக்குது, ஹோட்டலில் க்ளீன் பண்ணுறது, துப்புரவாளர் இருக்குது, ஹை சொசைட்டியில் இருக்குது, எல்லாமே மகரம்தான். மரங்கள், மரவேலை, தோட்டம், மரவேலை, விவசாயம், கீழே உள்ள பொருள்கள், பூமிக்கு கீழே உள்ள கிழங்குகள் எல்லாமே எடுப்பது யார்? மகரம் தான். அப்படிப்பட்ட மகராசனாக இருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது.